பெரியம்மாவை மறுபடியும் பதவியில உட்கார வச்சதும் அதுக்கு உதவியா நாம பெரியம்மா கொடுத்த ராஜினாமா கடிதத்தை மாத்தி வச்சதும் இதெல்லாம் அவளால ஜீரணிச்சுக்கவே முடியல. ஆமா, அத மாயா சொன்னப்போ அவர் முகத்தை பார்க்கணுமே, நம்மள பழி தீக்கணுங்கிற வெறி தெரிஞ்சது. நீ ஒரு வார்த்தை சொல்லுமா, நான் வீடு புகுந்து மொத்த பேரையும் வெட்டி போட்டு வந்துடுறேன். ஒரு கிரைமை எப்பவுமே நாம நேரடியா பண்ணக்கூடாது, ஆள் வச்சுதான் பண்ணணும். இப்போ என்ன வச்சு பண்றீங்களே அந்த மாதிரி தானே? ஆமாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதோ நம்ம பையன் ஜீவா தான் இருக்கானே. கோவில் வேலையெல்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. பராமரிப்பு பணி முடிஞ்சு கோவில் பூஜை முடிஞ்சதும் பஞ்சாயத்து கூடும். அப்புறம் ரகுராம் அவன் மேல சுமத்தின குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். ஜீவாவை அவன் பையனை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமா மேடம், கவலையை விடுங்க. தீர்ப்பு ரகுராமுக்கு எதிராக தான் வரும். அதுக்கப்புறம் அவர் புள்ளன்னு அவங்க வீட்டுக்கு போக தான் போறேன். தாம் புள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டதா ரகுராம இந்த ஊரே தூத்தி பேசும். அவரை மதிக்காது. அவரால் அவர் வீட்லயே குழப்பம் வரும். அதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ல. நீங்க புவனா வீட்டுக்கு போகணும். அவளுக்கும் அவங்க அண்ணனுக்கும் தெரியாம ஜீவாவை மயக்கமாக்கி வெளியில தூக்கிட்டு வரணும். அங்க நான் உங்க கூட அனுப்ப போற நர்ஸ் வந்து காத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஜீவாவோட பிளட் சாம்பிளை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பெரியப்பாவோட பிளட் சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஜீவா அவருடைய புள்ள இல்லைன்னு பஞ்சாயத்துல நிரூபிக்கணும். அருமம்மா, அப்படின்னா நாங்க இப்பவே போகட்டுமா? இப்ப வேண்டாம், இன்னைக்கு நைட்டு போலாம். நான் நர்ஸ் கிட்ட பேசிட்டு என்ன டைமுக்கு போலான்னு சொல்றேன். அதே பஞ்சாயத்துல நிக்க வச்சு புவனேஸ்வரிக்கு மரண அடி கொடுக்குறோம்மா. ஆமா சித்தப்பா. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேற ஒரு சம்பவமும் நடக்க போகுது. அதுக்கு நான் தயாராகணும். என்ன மருமகளே, நீ வேற எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மாமா. ஜீவாவை கடத்தும் போது அவகிட்ட சிக்கிடாம நீங்க பத்திரமா திரும்ப வரணும்னு யோசிச்சேன். யாரு? நாங்களாவது அந்த புவனேஸ்வரிட்ட சிக்கிறதாவது. அவ வீட்டுக்குள்ளார காத்து மாதிரி போயிட்டு அந்த ஜீவாவை தூக்கிட்டு அதே காத்து மாதிரி அழகா வெளியே வந்துருவோமா? மா, நீ எங்களை நினைச்சல கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். மேடம், இவங்கிட்ட நீங்க விஷயத்தே சொல்லியா? தப்பிச்சு போன்னு சொல்றேன், போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் மேடம். முதல்ல கூட்டிட்டு போங்க மேடம். கொஞ்சம் கூட பொழைக்க தெரியாதவனா இருக்கான். கை வேலங்கூட இருக்கிறவனா போன்னு சொல்றேன், போக மாட்டேங்கிறான். நானே தப்பிச்சு போன்னு சொல்றேன், போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் மேடம். நீ போய் கார்ல உட்காரு. எதுக்கு மேடம்? கார்ல உட்காரு மனோகர், போ. இல்ல மேடம், நான் கார்லலாம் வரல மேடம். ஏய் வாங்க. மேடம் சொன்னா கேளுங்க மேடம். வேண்டாம் மேடம். மேடம் மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன விட சொல்லுங்க மேடம். மேடம் என்ன விட சொல்லுங்க மேடம். விடுங்கன்றல, விடுங்க விடுங்கன்ற. மேடம், நீங்க கேட்டீங்க, அதுக்காக உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என் வேலை போயிடும் மேடம். பார்த்து பண்ணுங்க, நான் புள்ள குட்டிக்காரன். நான் பாத்துக்கிறேன். இவனை இப்போ உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு காலையில 6 மணிக்குள்ள என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது வரைக்கும் ஆள் தப்பிச்சுட்டான், நாங்க தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் மேடம். காலையில 6 மணி வரைக்கும் தேவையில்லை. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள அவனை ஒப்படைச்சிடறேன். அரௌண்ட் 12க்குள்ள நான் உங்களுக்கு கால் பண்றேன். வந்து அவனை கூட்டிட்டு போயிடுங்க. மேடம், அதுக்கு மேல லேட் பண்றதுக்கு மேடம், என் வேலைக்கே சிக்கலாயிடும். இந்த புவனேஸ்வரி வாக்கு கொடுத்தா கண்டிப்பா பின்வாங்க மாட்டான். வர. சரிங்க மேடம். என்னங்க கையில விலங்கூட இருக்காரு? லாக்அப்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரா? தப்பிச்செல்லாம் வரல.
இன்ஸ்பெக்டரே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தங்கச்சி டிஃபன் பண்ண சொல்லிச்சுல்ல, போய் அந்த வேலையெல்லாம் பாரு. சரியான கொலைகார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ. நானே ஒரு அக்யூஸ்ட் அலற விடுற அளவுக்கு இன்னொரு அக்யூஸ்ட் இருக்கானே. என்ன என்ன யோசிக்கிற? உங்க கெஸ்ட் லாக்அப்ல இருந்து வந்திருக்காரு, சரி. ஆனா அவர் கையில எதுக்கு ஹேண்ட் கஃப் இருக்கு? அதை கழட்டிட்டு ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே? இன்ஸ்பெக்டர் கீ கொடுக்காம போயிட்டாரு, அதான் ஆளை வர சொல்லியிருக்கேன். இதான் விஷயமா? என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பனா? ஹேண்ட் கஃபை கழட்ட எனக்கு ஒரு ஹேர் பின் மட்டும் போதும். என்னையா சொல்ற? இதுக்கு முன்னாடி ஹேண்ட் கஃபை கழட்டிட்டு எத்தனை வாட்டி தப்பிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்னா உன்னால இதை கழட்ட முடியுமா? முடியுமான்னு கேக்குறீங்கல்ல, எப்படி கழட்டுறேன்னு பாருங்க. பசுபதி சார், மேடமோட ஒரு ஹேர் பின் மட்டும் எடுத்துட்டு வாங்க. முறைக்காதீங்க சார். காரியம் ஆகணும்னா காலில் விழுந்தாகணும்ல. காலில் விழுறது இல்ல, வேலை செஞ்சுதானே ஆகணும். அண்ணே இரு. தேங்க்யூ மேடம். சார், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். நான் சொல்றத கவனமா கேளு. மாயாவுக்கு பதிலா ஜானகியை கொன்னாதான் என்னால நகரமன்ற தலைவி ஆக முடியும். இந்த பதவியில மட்டும் நான் உக்காந்துட்டேன்னா என்னோட கைக்கு பவர் வந்ததும் அதோட பலனை நீயும் அனுபவிப்ப, உன் தங்கச்சியும் அனுபவிப்பா. அதுக்கப்புறம் அந்த மாயாவை ஒரு கை பார்த்துடலாம். நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா செய். நீ கள்ளச்சாராயம் காசுறியோ இல்ல வேற எந்த பிசினஸ் பண்றியோ அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அத நான் தரேன். உன் தங்கச்சிக்கு ரகுராம் கிட்ட இருக்கிற சொத்தை சரியா பிரிச்சு தர வேண்டியதும் என்னோட பொறுப்பு. ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ.